இந்த 2 தினங்களில் இந்த மேடை உருவாவதற்கு நாம் எல்லோரும் சுகமாக இருந்திருக்கிறோம். ஆனால் சூரியன் வரும் ஆக சுட்டரிக்கும் என்று நினைத்து இவ்வளவு பெரிய பந்தலை நாம் இங்க போட்டோம். ஆனால் மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்கள் இங்கே வருகிறார் சொன்ன சூரியனே மறைந்து போயிருச்சு. இங்க சூரியனே இல்லை. இருந்தாலும் இந்த பந்தல் மேடை போடுவதற்கு உறுதுணையாக இருந்த அமைப்பு பொதுச் செயலாளர் அவரோடு இந்த இடத்திலே இரவு பகலாக பணியாற்றிய நமது வேதா மற்றும் சோழன் பழனிசாமி இவரோடு உழைத்த அத்துணை பேருக்கும் முதற்கண் எனது நன்றியும் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செந்தூர் ஆபரேஷன் செய்தார்கள். பஹல்காம் நகரிலே நம்முடைய சொந்தங்கள் தாக்கப்பட்டதை மனதிலே வைத்துக் கொண்டு பாகிஸ்தான் நாட்டிலே செந்தூர் ஆபரேஷன் செய்தார்கள். ஆனால் நமது அமித்ஷா அவர்கள் மதுரைக்கு வந்து மீனாட்சி அம்மனை தரிசனம் விட்டு அந்த செந்தூர் எடுத்துக்கொண்டு இப்பொழுது தமிழகத்திலே சைலண்ட் ஆபரேஷன் செய்ய போறார்கள். டு கில் டிஎம்கே ரூலிங். அமித்ஷா அவர்கள் சைலண்ட் ஆபரேஷன் செய்ய போகிறார்கள். 1976ஆம் ஆண்டு கே சா அவர்கள் கவர்னராக இருந்தால் அன்றைக்கு திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார்கள், யார் அந்த சா, யார் அந்த சா என்று திமுக முதலமைச்சர் கேட்கிறார். ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார். நான் அவர்களுக்கு மேடையின் வாயிலாக பதில் சொல்லுவேன். ஹரியானா மாநிலத்தில் பாஜக ஆட்சியை மீண்டும் கொண்டு வந்தார் இந்த ஷா. நான் அவர்களுக்கு மீண்டும் பதில் சொல்லுவேன். மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கொண்டு வந்தவர் இந்த ஷா. டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி எறிந்துவிட்டு டெல்லி பட்டணத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கொண்டு வந்தது இந்த ஷா. அவர்தான் எங்களுடைய அமித்ஷா. உங்களுடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஷா அவர். எப்பொழுதுமே திமுகவுக்கு ஷானாலே ஒரு பயம். எப்பொழுதுமே ஷா அப்படின்னு சொன்னாலே பயம். அண்ணன் துரைசாமி அவர்கள் இருக்கிறாங்க. 1976 கே ஷா இருந்தார். அன்னைக்கு ஆட்சியை கலைச்சார். அன்றிலிருந்து இன்று வரையில் நமது ஷா என்ற பெயரை கேட்டாலே அப்படி திமுக அப்படி ஷாக் அடிக்கும். இன்றைக்கு பயந்து போயிருக்கிறார்கள். கூட்டணியை பற்றி பேசுகிறார்கள். திமுக தோல்வி பயத்தில் உளறிக் கொண்டிருக்கிறார்கள். இது துரோக கூட்டணி. எது துரோக கூட்டணி? அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையார் மதுரைக்கு வரும்போது கருப்பு கொடிங்கிற பேராட்டத்தில் கல்லத்துக்கு வீசினீர்களே, தலையில் அடிபட்டு ரத்தம் வந்தது. இங்க பெண்கள் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். இந்திரா காந்தி அம்மையாரை பார்த்து அடிபட்டதால் வந்த ரத்தமா? அதுக்கு அடுத்த சொல்ல முடியாது. கேட்டாங்க, பேசினாங்க. இன்னைக்கு அவரோட கூட்டணி தோழமை. இது துரோக கூட்டணியா? அண்ணா திமுகவுடன் இன்னைக்கு நாங்கள் கைகோர்த்து இருக்கிறோமே. எங்களது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் 2 மாதங்களுக்கு முன்னாலே வந்தார்கள், இருந்தார்கள், கூட்டணியை ஏற்படுத்தினார்கள், சென்றார்கள், மீண்டும் இங்கே வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து மாதந்தோறும் இங்க வர இருக்கிறார்கள். திமுக எல்லாமே பொய், புழுகு. பொய்யிலே கால்படி, புரட்டிலே முக்கால் படி, மக்கள் நம்பும்படி வாழ்வது எப்படி? இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. பொய்யிலே கால்படி, புரட்டிலே முக்கால் படி, மக்கள் நம்பும்படி வாழ்வது எப்படி? இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இன்னைக்கு ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். சட்டம் ஒழுங்கு சரி இருக்கிறதா? இல்லை.